அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. குறள் 2. கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். பொருள்: தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? குறள் 3. மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வர். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. குறள் 6. பொறிவாயில் ஐந்திரித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவிழ்த்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். குறள் 7. தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றால் அரிது. பொருள்: தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. குறள் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. பொருள்: அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுள்களின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பொருள்: இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது.